வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதில் இப்போது இந்த மாத பலன்கள், அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு விவரிக்கிறேன். அதோட இந்த புது வருஷம் வரும்போது சில பஞ்சாங்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில், அதுவும் எஸ்பெஷலி பிஸ்னஸ்மேன், அவங்க தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச்சு. நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நல்லா பண்ணால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு என்னால் பண்ண முடியல. ஏதோ ஒரு குத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு குறை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. ஆனால் இப்போது இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணுமா அப்படின்னு பார்த்தா பெரிய உதவின்னு சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்த வண்ணம் தான் இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த மாதத்தில் பெண்களாலேயோ இல்லை வேறு சில தொடர்புகளாலேயோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் தெரியுது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் நிறைய ரிஸ்கெல்லாம் எடுப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா சில சூழல்கள் குடும்ப அமைதியை கெடுக்கும். அதனால் உங்களுக்கு மென்டல் டென்ஷனும் வரும். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது சூரியன் 2ஆம் வீட்டில் உச்சம்னா வார்த்தைகளில் உஷ்ணம் பறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கலாம். இதெல்லாம் ஏற்படுவதால் கொஞ்சம் நம்ம நிதானமாக எல்லா விஷயத்துலேயும் அவசரப்படாமல், அவசர முடிவுகளை எடுக்காமல், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் இது விளங்குகிறது. இப்போது பஞ்சாங்க குறிப்புகளில், அதாவது இது ஒரு விகாரி ஆண்டு அப்படின்னு பேர். ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பஞ்சாங்கத்தில் சில நியூமரிக்கல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆதாயம் விரயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் வரக்கூடிய ஆதாயம் என்பது 2 பாயிண்ட்டாகவும், விரயம்ங்கிறது 8 பாயிண்ட்டாகவும் இருக்குது. அப்போ செலவுகள் என்பது தொடர்ந்து கூடுதலாகத்தான் இருக்குது. அதில் கொஞ்சம் நம்ம நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியம் அனாரோக்கியம்னு பார்த்தா 8க்கு 7. அப்போது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, ஆரோக்கியங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஆனால் செலவு என்பது சற்று கூடுதலாகத்தான் இருக்குது. சில அவசர முடிவுகளால் நம்மளே பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அமைகிறது. நிறைவு செய்கிறேன். வணக்கம்.